வணக்கம், அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஐபிஎல்லுடைய 15th T20 சரிங்களா. ஸோ அந்த 15th T20 யார் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மீன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சரிங்களா. கொல்கத்தா நைட் ரைடர்ஸுடைய பாசிபிள் அந்த விளையாடக்கூடிய அந்த 12 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது குண்டன் டீகாக், ஏ ரகேனா, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரமதீப் சிங், ரகுவன் சிங், சுனில் நரேன், ஆண்டர் ரசூல், எஸ் ஜான்சன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா. ஸோ இந்த ஒரு 12 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், ஹெச் கிளாசன், ஏ வெர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, அபினவ் மனோகர், பேட் கம்மின்ஸ், ஜட் அன்சாரி, ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி, ஆடன் ஜாம்பா சரிங்களா. ஸோ இந்த ஒரு 12 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ அஸ்ட்ராலஜிக்கல் படி இன்றைக்கி யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம் சரிங்களா. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நேற்று நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு சால்ட்டு, படிக்கல் அண்டு இந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் நல்லா இருக்குது எஸ்ஆர்ஹெச் இந்த ஆர்சிபியில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆப்போசிட் டீமில் பார்த்திங்கன்னா சிராஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இப்போ என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பேர்த்துக்கு 2 டீமில் இவங்களுக்கு நல்லாயிருக்கு இவங்களுக்கு நல்லா இருக்குன்னா, ஸோ 2 பேர்த்துக்கும் நல்லா இருக்குன்னா அப்போ யார் ஜெயிப்பா? அப்போது ஏதோ ஒரு நபர் ஒருத்தர் ஜெயிச்சா தான், ஒருத்தர் வீழ்த்தினா தானே ஜெயிக்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் தான் என்னுடைய வீடியோஸில் 3 tips 3 லாஜிக் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதாவது என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் எப்படி வேலை செய்யும், எப்படி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது வந்து இப்போ சிராஜ் பவுல் பண்ணுறாரு அப்படின்னா இந்த டீம் கேப்டனாக யாரை நம்ம எடுத்திருக்கோமோ அந்த பிளேயர் வந்து அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம் அந்த பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு அந்த டீமில் இருந்தது இந்த சிராஜ் பவுல் பண்ணாத டயத்தில் இறங்கக்கூடிய அந்த ஏவரேஜாக இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த பிளேயர்ஸ் வருவாங்க. உதாரணத்துக்கு டிம் டேவிட் அண்ட் லிவிங்ஸ்டன். ஸோ இந்த பிளேயர் வருவாங்க. அதே போல் ஜிடி ஜெயிச்சாங்க அப்படின்னா அது யார் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன். அதாவது பட்லர், அது நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு சப்போஸ் நம்பிக்கை கூட இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ டெலகிராமில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அதாவது ஜிடி டீம் வின்னர் டீமாக வந்துச்சு அப்படின்னா பட்லர் உள்ளே வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட்லர், சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் இந்த 3 பேர் கொடுத்துருப்பேன். ருத்தர்ஃபோர்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, அவர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி உள்ளே கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இப்படி தான் வந்து ஒரு டீமை வந்து நம்ம எடுக்கணும் சரிங்களா. இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. இப்போ வந்து கேகேஆர் அதே மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது கேகேஆர் டீமில் இன்றைக்கி அஸ்ட்ராலஜிக்கல் படி நல்லா இருக்கிற பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டீகாக், வெங்கடேஷ் ஐயர், ரமதீப் சிங், சுனில் நரேன், ஆண்டர் ரசூல், எஸ் ஜான்சன், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 7 பேர்த்துக்கு நல்லா இருக்குது சரிங்களா. எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட், ஹெச் கிளாசன், ஏ வெர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கம்மின்ஸ், அப்புறம் இஷான் கிஷான் சரிங்களா. ஸோ இந்த ஒரு 6 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நல்லாயிருக்கு சரிங்களா. அப்போ இதில் என்ன இப்போ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 6, இதில் ஒரு மொத்தம் 12 பேர் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா கேகேஆர் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிராவிஸ் ஹெட்டோ அல்லது கிளாசனோ, ஸோ இது 2 பேர்த்தில் ஏதாச்சும் ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸை குறைக்கக்கூடிய அளவில் எஸ் ஜான்சன் அல்லது சுனில் நரேன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விக்கெட்டை தூக்குவாங்க சரிங்களா. அப்படி நடந்தால் தான் இந்த டீம் ஜெயிக்கும். இல்லை அவங்க இந்த 2 விக்கெட்ஸும் இவங்க தூக்கலை அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிடும் சரிங்களா. ஸோ இதுதான் அந்த நம்ம சொல்கிற கான்செப்டில் நமக்கு சொல்ல வர கான்செப்ட். அப்போது எந்த டீமில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ணும்பொழுது இந்த டீமில் எந்த பிளேயர் நல்லா ஆடுவாங்கன்னு சொன்னமோ அந்த பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆகணும் சரிங்களா. அப்போ தான் அந்த டீம் வந்து ஜெயிக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் டீம் போடும்பொழுது இப்போ கேகேஆருக்கு ஃபேவராக நீங்கள் டீம் போடுறீங்கன்னா நீங்கள் இப்படி தான் போடணும் சரிங்களா. இப்போ டிராவிஸ் ஹெட், கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த 3 பேர்த்துடைய விக்கெட்ஸு ஏதோ ஒருத்தர் தான் எடுக்க போகிறாரு. ஒன்று எஸ் ஜான்சன், சுனில் நரேன் சரிங்களா. இந்த 2 பேர்த்தில் ஏதோ ஒருத்தர் தான் இந்த விக்கெட் எடுக்கணும். ஸோ அப்போ இதுதான் அங்கே நடந்தால்தான் இந்த டீம் வெற்றி அடைய சாத்தியமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதனால் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக திங்க் பண்ணி நீங்கள் ஐடியா பண்ணி போட்டிங்க அப்படின்னா தான் உங்கள் டீம் சரியாக வரும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறதுல இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல அப்படின்னா என்னுடைய பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அது உங்களுக்காக எல்லாத்துக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான
புரிதல் கிடைக்கும். ஸோ நேற்று சொல்லியிருந்தார் ஒருத்தர், நான் டீம் கொடுத்தேன், அந்த டீம் வந்து இதில். ஸோ அதுவே நம்ம இந்த வெற்றி நிச்சயம் சொல்லி ஒரு குரூப் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த டீமில் ஜிடிக்கு ஃபேவராக டீம் போட்டால் நம்ம எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மெத்தட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தெரியல. பட் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு முயற்சி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இன்னும் போக போக இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணி அது கொண்டு வரும்பொழுது அது இனிமேல் வந்து சூப்பராக வரும். ஸோ எல்லோரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.